எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, பல அரசியல் தலைவர்கள் அவங்க வந்து அந்த தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு குழந்தை இருக்குங்கிறது. சார், குட்டி பத்மினி கூட சொல்லியிருக்காங்களே, அவங்க ஜெயலலிதா கர்ப்பமாக இருந்திருக்காங்கட்டு. கர்ப்பமாக இருந்தது அவங்களுடைய மருத்துவம் பார்த்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஏய், நீ வந்து ரொம்ப எங்களோட நெருக்கமாக இருக்கிற ராதா ரவி, நெருக்கமாக இருக்கிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட பல விஷயங்களை சொல்கிறோம். நீ அதையெல்லாம் போய் மீடியா கிட்ட சொன்னால் என்ன அர்த்தம்? ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் கிடையாது, எம்ஜிஆர் மரணத்தில் மர்மம் இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ இது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி எல்லாம் எடுத்தது காரணமே பொண்ணு அங்கே இருக்கிறது தெரியக்கூடாதுங்க. இப்போ கருணாநிதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அந்த இதில் அவர் ஓப்பனாக பண்ணிக்கிட்டாருங்க. நான் ஜெமினி கணேசனை கலைஞரை என்னத்துக்கு நான் பாராட்டுவேன்? ஜெமினி கிட்ட வராத பெண்ணே கிடையாது. பொண்டாட்டி மேலேயோ ஒப்பாட்டி மேலேயோ கை வச்சுக்கின்னா தொலைச்சிருவான். நீங்கள் பல யுத்தங்களை நீங்கள் பாருங்கள், இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அது தான் இருக்கும். ஆமாம், அது தான் இருக்கும், வரலாறே அதுதான். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதியில் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். சார், ஜெயலலிதாவுக்கு கர்நாடகாவிலேருந்து நான் அவங்களுடைய மகன்றாங்க, இப்போ கேரளாவிலேருந்து அவங்களுடைய மகள்ன்ற. உண்மையிலே ஜெயலலிதா மகள் இருந்தாளா சார்? சத்தியமாக தெரியாது சார். இந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த மாதிரி ஆட்களுடைய வரலாறுலாம் கேட்டிங்கன்னா ஓரளவும் புரியல. எல்லாமே ரகசியம். அதில் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஜெயராமன்றாங்க. நம்ம புத்தகத்தில் படித்த வச்சு சொல்கிறேன். இதை அவங்க ஆதரவாளர்கள் வந்து கண்ட அறிவுகட்ட நாயை முண்டமை குடும்பத்தையே எடுத்து போடுவாருங்க. அவங்க புத்தகத்தில் படித்ததை நான் சொல்கிறேன். ஜெயராமுங்கிறவர் தான் அவருடைய அப்பான்னு சொல்கிறாங்க. ஜெயலலிதா ஜெயராம் தான் அவங்க கையெழுத்து போடுவாங்க. ஆனால் அம்மா பேர் வந்து வேதவல்லி. படத்துக்காக அவங்க சந்தியான்னு வச்சுக்கிட்டாங்க. அந்த சந்தியா அந்த வேதவல்லிங்கிற சந்தியா ஜெயராமுக்கு 3வது பொண்டாட்டியோ 4வது பொண்டாட்டியோங்கிறாங்க. ஜெயராம் வந்து இவங்களா சொன்ன கதை உண்மையாக பொய்யான்னு தெரியாது. மைசூர் மகாராஜாவினுடைய வழக்கறிஞர்களில் ஒருவர்ன்றாங்க. அதனால் இவங்களுக்கு ராஜ குடும்பத்தோட தொடர்பு உண்டுங்கிற மாதிரி ஒரு கதை அவங்க சொல்கிறது நம்பிக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து அதுக்கு மேலே நதி மூலம் ரிஷி மூலம்லாம் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு இது முதலமைச்சராக வந்தபோது சில பிரச்சனைகள் வந்தபோது அவங்களோட சொந்த ஊர் வந்து மாண்டியா. ஆனால் அவங்க வந்து வரலாற்றில் எடுக்கும்போது நான் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தேன். ஆமாம், ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் வந்து அவங்களுடைய பூர்வீகம் அல்ல, அவங்களுடைய சொந்த ஊர் வந்து மாண்டியா. கோயம்புத்தூருக்கு அடுத்த ஊர், மைசூர் பார்டர். மாண்டியா எப்படிப்பட்ட ஊருன்னா காவேரியை வந்து முதலாக பலனை தருகிற பூமி வந்து மாண்டியா. கர்நாடகாவில் அது பூரா ஓடி அது குடகுலேருந்து வருது, அது அவ்வளோ தூரத்துக்கு வருது. எல்லாமே கரடு முரடான பாறையும் இதுமா இருக்கிற உபயோகமே படுத்த முடியாது. அந்த நதியை ஓடித்தான் வந்தோம். பயிர் பண்ண முடியாது, மின்சாரம் எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. மாண்டியா கிட்ட வரும்போது தான் வளமான தஞ்சைக்கு என்னென்ன உண்டோ அத்தனை மாண்டியாவுக்கு உண்டு. அந்த மண்ணுக்கு உண்டு. அதனால தான் மைசூர்காரருக்கு கர்நாடகாக்காரர் மாண்டியாவுக்கு போகிற தண்ணியை தஞ்சாவூர்காரன் பிழைக்கிறான்டான்றதுனால தான் அவன் டேம் கட்டுறது இது கட்டுறது எல்லாமே மாண்டியாவுக்கு தான் பண்ணுறது. புரியுதா? அந்த மாண்டியா சேர்ந்தவங்க தான் இவங்க. இந்த அம்மா வந்து முதலமைச்சர் ஆனபோது எனக்கு ஒரே அண்ணன் தான். அவங்களுக்கு சந்தியாவுக்கு வந்து ஒரு பையன் ஜெயக்குமார்ங்கிற பேரில் பையன். இவங்க தங்கச்சி, அண்ணன் தான் அவர். 2 பேர்த்தோடு தான் அவங்க வந்தாங்க. அந்த ஜெயக்குமார் மாத்திரம் என்னுடைய அண்ணன் அவர் சொல்லும்போது மாண்டியாவில் இருந்த ஒருத்தர் ஒரு 55 வயசு இருந்தவர் அந்த காலத்தில் நான் சொன்ன டைமில் ஜெயலலிதா என்னுடைய ஒன்று விட்ட சகோதரின்னார். எப்படின்னார், என்னுடைய தாயார் தான் ஜெயராமனுடைய முதல் மனைவின்னார். அவர் சந்தியா வந்து அவருக்கு 3வது மனைவி அப்படின்னார். அப்புறம் அந்த மலை கேட்டபோது ஆமான்ட்டாங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இவங்க ஸ்ரீரங்கம் நூட்ட கதையெல்லாம் பொய்யுங்கிறதுக்கு ஆதாரம் அவர் க்ளீனாக சொல்லிட்டார். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான்.
அவள் தங்கச்சி வந்து வேதவல்லியோட தங்கச்சி வித்யாவதி, அவங்களுக்கு என்னமோ வள்ளின்னு பேர். அவங்க பேரெல்லாம் வள்ளி வள்ளின்னு முடியும். ஜெயலலிதாவுடைய ஒரிஜினல் பேர் வந்து கோமலவல்லி. அந்த வள்ளிங்கிற பேரில் வரும். வித்யாவதிங்கிறவங்க வந்து அவங்க தான் முதல்ல அவங்க குடும்பத்தில் சினிமாவில் நடிக்க வந்தவங்க. ஆமாம், அவங்க ஏர் ஹோஸ்டாக கூட ஏர் ஹோஸ்டஸ் சார்ந்தவங்க, அழகாக இருப்பாங்க. அந்த காலத்தில் நாங்கள் பார்ப்போம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் மாடர்ன் தேட்டர்ஸ் ரெஸ்டால் அலிபாபா படத்தில் அவங்க தான் வில்லி. காரில் வருவாங்க சிகரெட் குடிச்சிக்கிட்டு. அவ்வளோ மாடல். மனோரதம்னு ஒரு படம், டப்பிங் படம், கன்னட படம். முதலாக ரொம்ப காலத்துக்கு பிறகு முதலாக ஒரு தமிழ் படத்தில் நீச்சல் உடையில் வந்த கதாநாயகி அவங்க. ஜெயலலிதாவுடைய சித்தி நீச்சல். அது விளம்பரமே அதில் தான் போட்டாங்க. நான்லாம் சின்ன பையன், எங்கள் அண்ணெல்லாம் தினம் போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீச்சல் உடையில் நம்ம ஊர் பொண்ணாண்டு அந்த அளவுக்கு மாடர்ன் அவங்க. அப்போது வந்து இது பண்ணும்போது அவர் வந்து சொன்னதுக்கு பிறகு இந்த அம்மா ஆமாம் என் சொந்த ஊர் மாண்டியா தான். அதனால தான் காவிரி பிரச்சனையில் அவங்க பல குழப்பங்களை உண்டாக்குனாங்க. ஆனால் நீங்கள் என்ன கேட்டீங்க? அதாவது ஜெயலலிதாவுக்கு மகள் இருந்தாளா? ஏன்னா இப்பயும் கேரளாவிலேருந்து கிளம்பி அதான் இந்த இந்த இது கேட்டிங்கல்ல, கேரளாவில் பிறந்தவங்க இதில். ஆமாம், வாழ்க்கையை வந்து அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லவே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையினுடைய பல விஷயங்களை அவங்க மறைச்சாங்க. எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, பல அரசியல் தலைவர்கள் அவங்க வந்து அந்த தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. மக்களுக்கு அவர்கள் காட்டிய முகம் ஒன்று, அவங்களுடைய நிஜ முகம் ஒன்று. எது நிஜ முகம்னு தெரியாது. மக்களுக்கு காட்டினதா அந்த உள்ளே இருந்ததா தெரியாது. அப்போனா ஜெயலலிதாவுக்கு மகளே பிறக்கவில்லையா? அது கட்டுக்கதையா? அதை பற்றி நான் ஒரு இடத்துல பேசின போது ஒரு எதிர்பாராத இடத்துலேருந்து ஒரு பெரிய தாக்குதல் வந்தது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல, கட்சிக்காரர் இல்லை, அது வேண்டாம், அது யாரும் வேண்டாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். சென்சேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு, பிரபலம் ஆகிறதுக்கு நீ இது பண்ணுற, இந்த மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருக்க. நான் ஒன்றும் சொல்லலை. உங்களை ஏற்றுக்கிட்டு நான் பேசுகிறதா இல்லை, இது பண்ணாத விட்டுட்டேன். எனக்கு என்ன ஆதாரங்கள் இருக்குதுன்னா, அவங்க வந்து சோபன் பாபுவோட வாழ்க்கையை நடத்தினது வந்து குமுதம் பத்திரிகையில் அவங்களே எழுதியிருக்காங்க. சாப்பாடு டைனிங் டேபிள் உட்கார ஸ்டடி அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த அம்மாளுடைய சில பிரச்சனைகளில் என்னுடைய அண்ணன் வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கம். அடிமை பெண் படம் ஷூட்டிங் டைமில் அந்த அம்மாளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஜெயலலிதா. அப்போ சின்ன உடல் ரீதியாக உடல் ரீதியாக அந்த டைமில் ஜெய்ப்பூரில் எடுக்கிறாங்க ஷூட்டிங். எங்கள் அண்ணன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர். ஜெய்ப்பூர் மகாராணி காயத்ரி தேவி நாடாளுமன்ற உறுப்பினர். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ எம்ஜிஆர் வந்து கேட்குறாரு, ராஜாராம் அந்த அரண்மனைக்குள்ளார எப்படியோ ஷூட்டிங் எடுக்க முடியும், அந்த கண்ணாடி ஹவா அது என்னமோ மஹால்னு பேர், அதுக்குள்ளார அந்நியர்கள் நுழையக்கூட முடியாது. எம்ஜிஆர் இஸ் த ஒன்லி அவுட் சைடர். ஒரே அயல் வேற்று ஒரு கார் உள்ளே அனுமதிக்கப்பட்டு 1000 நிலை ஷூட்டிங் அது உள்ளே எடுத்தாங்க. அது கண்ணாடி மாளிகை. அங்கே போய் நீங்கள் இன்றைக்கி ஜெய்ப்பூருக்கு போங்க, அந்த கைடு எல்லாம் அரண்மனையை காட்டிகிட்டு வரும்போது இந்த அரண்மனைக்குள்ளார அனுமதிக்கப்பட்ட ஒரே வழியால் எம்ஜிஆர்னு சொல்லுவார். எங்கள் அண்ணன் சொல்லிடுவோம். அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு உடல் கோளாறுக்கு ஜெய்ப்பூர் அரண்மனையை அனுமதிக்கப்பட்டு வைத்தியம் பண்ணாங்க. அது என்ன கோளாறுலாம் நான் சொல்ல விரும்பலை. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு குழந்தை இருக்குங்கிறது. சார், குட்டி பத்மினி கூட சொல்லியிருக்காங்களே அவங்க ஜெயலலிதா கர்ப்பமாக இருந்திருக்காங்க. கர்ப்பமாக இருந்தது அவங்களுடைய மருத்துவம் பார்த்தவங்களாம் சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை தமிழ்நாட்டிலே அவங்க வச்சுக்கல. அவங்க வீடு போயஸ் கார்டனுக்கு பக்கத்தில் தரங்கதாரா கெமிக்கல்ஸும் ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியுடைய விருந்தினர் மாளிகை அந்த அந்த போயஸ் கார்டன் அந்த ரோட்டில் இருக்கும். அங்கே என்னுடைய அண்ணன் வந்து வரும்போதெல்லாம் அங்கே தங்குவார். சொல்லுவார், காலையில் அந்த தள்ளு வண்டியில் குழந்தைய வச்சுட்டு போவாங்கடா அப்படின்பார். ஜெயலலிதா பார்த்ததை சொன்னார். எனக்கு ஆதாரபூர்வமாக எதில் கிடைச்சதுன்னா, இந்த பொண்ணு ஹைதராபாத்தில் இருந்து திருமணம் ஆயிடுச்சு. யார்? ஜெயலலிதா பொண்ணுக்கு. ஜெயலலிதா பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு. மருமகனும் மகளும் ஹைதராபாத் திராட்சை தோட்டம். அது ஆமாம், தோட்டமாங்க. அந்த திராட்சை தோட்டத்தை பராமரிக்கிறது யாருன்னா, அப்போ சசிகலா வந்ததுக்கு பிறகு சசிகலாவுடைய ஒன்று விட்ட சகோதரர் மாரிமுத்துங்கிறவர் பார்த்துக்கிட்டார்.
தோட்டத்தையும் பார்த்துட்டாங்க, அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓ எப்படி சசிகலா இங்கே போயஸ் கார்டனை பார்த்துக்கிட்டாங்க, அது மாதிரி ஹைதராபாத் வீட்டை மாரிமுத்து பார்த்துக்கிட்டாரு. சார் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப 10 மாசமா இது எதுவுமே வெளியே தெரியாத இருக்குமா சார்? இந்த கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை. அதான் வயிறு காட்டி கொடுத்து இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் இல்லை. அவங்க சினிமா விட்டு போயிட்டாங்க. சோபன் பாபு கிட்ட போன போதே ஏறத்தாழ சினிமா போயிடுச்சுங்க அவங்களுக்கு. அதாவது அவங்களுக்கு எப்போ ஒரு விஷயம் புரிஞ்சதுன்னா, தன்னை நடிகை அவங்க ஏற்றுக்கல, எம்ஜிஆருடைய ஜோடியாக தான் ஏற்றுக்கிட்டாங்க மக்கள். எம்ஜிஆர் விட்டு வெளியே போனாங்க, அவ காணாமல் போயிடுச்சு அந்த அம்மா. இப்போ சரோஜாதேவி அதுதான். சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி 3 பேர்த்துக்கு ஹீரோயினுங்க. ஞாபகம் கூட இல்லையே சாகும்போது நமக்கு. நம்ம ஊரில் செத்து இருந்தாலும் அது மரியாதை இருந்திருக்கு. கர்நாடகாவில் 10 பேர் கூட வரல, அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் வேண்டாம், பிசைஸ் த பாயிண்ட். இங்கே அவங்க இருக்கலை, அவங்க சினிமா உலகம் போயிடுச்சு. சினிமா உலகம் போக போக உடம்பு இவங்களுக்கு இஷ்டத்துக்கு பெருசாகிடுச்சு. ஒரு சேரில் உட்காந்துப்பாங்க, இவ்வளோ பெருசு, கீழே என்ன கேப்ஷன் தெரியுமா, அம்மாடியோ, இப்படி கவலைப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவுக்கு போய் லைப்போ செக்ஷன்லாம் பண்ணி கொடியடியாக வந்தாங்க. எம்ஜிஆர் இறக்கும்போது அது என்னது வெந்நீராடையில் பார்த்த ஜெயலலிதாவை நான் பார்த்தேன். அது அன்னைக்கு எம்ஜிஆர் இதில் அந்த அம்மாவை தூக்கி கீழே எல்லாம் போட்டு அடிச்சு வச்சு எல்லாம் பண்ணும்போது அவங்கள பார்த்த ஒரே ஆள் நான் வீட்டில் போய். உங்களுக்கு கூட நல்ல நெருக்கம்ட்டு கேள்வி. பல விஷயங்கள்ல நெருக்கம். எப்படி சார், எந்த விதத்தில்? ஐயா, ராஜாராம் தம்பிங்கிறது ஒரு இது. எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய மூத்த அண்ணன் ஜெயச்சலனுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸு. இன்னும் உண்மையை சொல்ல போனால் கார்டியனாகவே இருந்தார் அவர். கோயம்புத்தூரில் படிக்கும்போது எங்கள் அண்ணன் தான் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டார். கூப்பிட்டா வருவாங்க, வந்து பேசிட்டு போவாங்க. திராட்சை தோட்டத்தில் திராட்சை விளைஞ்ச உடனே ஒரு கூடை நிறைய எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க சேலத்துக்கு. ஃபஸ்ட்டு அறுவடை எங்களுக்கு தான். சொத்து தகராறு வரும்போதெல்லாம் எங்கள் அண்ணன் தான் கூட்டிகிட்டு போனாங்க. இதெல்லாம் சொன்னால் விட்றான்டா, உருட்டுறான்னு ஒருத்தன் எழுதிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் எதுக்காக இந்த நெருக்கத்தை நம்ம சொல்லலாம். ஆனால் ஒன்று இதை ஒரு இதுக்கு காரணத்தால தான் அடைக்க வச்சுக்கிறது. கங்கை மரம் ஒரு தடவை சொன்னார், ஏய் நீ வந்து ரொம்ப எங்களோட நெருக்கமாக இருக்கிற ராதா ரவி, நெருக்கமாக இருக்கிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட பல விஷயங்களை சொல்கிறோம், நீ அதையெல்லாம் போய் மீடியா கிட்ட சொன்னால் என்ன அர்த்தம், நம்பிக்கை துரோகமாக இல்லையான்னார். அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் தான் நான் 1000 விஷயங்கள் எனக்கு தெரியும். ரெண்டாவது உங்களுக்கு இன்னொரு நான் எந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறது தெரியும், செக்ஸாலஜிஸ்ட். இப்போ பொண்டாட்டிக்கு தெரியாத ரகசியமெல்லாம் என்கிட்ட தானே சொல்கிறேன். அந்த மாதிரி ஆள் நான். என்னை பார்த்தாலே பல பேர் பயப்படுவோம், ஐயோ இவன் ஆண்டா இங்கே வந்தான்னு, ஏதாவது உடனே வச்சிட போகிறேன். அந்த மாதிரி ஆள் நாங்கள். என்னுடைய சிஸ்டர் சன்னு ஜெயலலிதாவோட மருமகன். என்ன சார் சொல்கிறீங்க? ஜெயலலிதாவோட டாக்டர்ஸ் ஹஸ்பண்டு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். யார் கூட இறந்ததுன்னா அந்த மாரிமுத்து, சசிகலா பிரதர், 2 பேரும் ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. எப்போ நடந்தது தெரியுங்களா? மழை காலத்தில் இலவச வேட்டி சேலைன்னு சொல்லி கேக் நகரில் கொடுத்து ஆமாம் ஒரு கலவரம் உண்டாகி ஒரு 10 பேர் இறந்து போனாங்க தெரியுமா? சைலேந்தர் 2010 அந்த நாளில் தான், 2011 அது எந்த வருஷமோ ஞாபகம், அந்த நாளில் தான் இந்த மரணம். இந்த அம்மா எல்லாரும் பிடிச்சிட்டு போயிடுச்சு. டெத்து இங்கே நடந்திருக்கு. சீஃப் செக்ரட்டரி ஏதோ காரணத்துக்கு எங்கே போயிட்டார். கவர்னர் வந்துட்டார். என்னடா ஒரு கலவரம் நடந்து ஒரு 11 பேர் செத்து போயிருக்காங்க, சீஃப் மினிஸ்டருக்கான சீஃப் செக்ரட்டரிக்காக என்ன நடக்குது இங்கே, அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதா இல்லைன்னு சீஃப் செக்ரட்டரி ஓடியான்ட்டார். கலைஞரும் ஜெயலலிதாவுக்கும் 1000 விரோதங்கள்லாம் கதையெல்லாம் பேசுகிறீங்களே, கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமில்ல? கவர்னர்கிட்ட சொல்லி ஜெயலலிதா குடும்பத்தில் மிகப்பெரிய துயரமான சம்பவம் நடந்திருக்குது, இதை வந்து இஷ்யூ ஆக்காத என்னார். அன்னைக்கு நடந்தது. அதுக்கு பிறகு தான் ஹைதராபாத் அப்படியே ஆட்சி மாற்றம் ஆந்திராவில் நடந்துருச்சு. ராஜசேகர ரெட்டி வந்துட்டார். சந்திரபாபு நாயுடு இருந்தவர்களும் அவங்க தான் கார்டியன், அவர் தான் கார்டியன் அங்கே அந்த தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும். ராஜசேகர ரெட்டி அந்த அம்மாளுக்கு கொடுக்காத தொந்தரவே கிடையாது. பாக்கி இல்லை. நீங்கள் நினச்சி என்ன சொல்கிறீங்கன்னா அதை கொடுத்தார். இப்படி சித்திரவதை இப்படி பண்ணார், ஆமாம் பண்ணார். இந்த சித்திரவதை பண்ண ஆமாம் பண்ணார். இருக்க உடல் அந்த மழை கொடநாடு. அதனால கொடநாடு. அதனால தான் அதுக்கு மேலே பிளேன் பறக்கக்கூடாது, அது யார் அந்த பக்கம் வரக்கூடாது, சுற்றி வேலி போட்டு பூரா மூடி மறைச்சதுக்கு காரணம் அதுதான். ஸோ அங்கிருந்து மகளை இங்கே கொண்டு வந்து வச்சார். மகளோட பேத்தியும்
அப்பன்னா செல்வி ஜெயலலிதா பாட்டியும் ஆயிட்டாங்க. பாட்டியும் ஆயாச்சு. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அதனால தான் ஜெயக்குமாரோட பொண்ணு அந்த தீபாவா, ஆமா, அது உரிமைகள் கேட்கும்போது ரைட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல அந்த பொண்ணால். லீகல் ஹேர்னு இருந்தாலும் அந்த பொண்ணால் சர்டிஃபிகேட் பண்ண முடியல. ஒரு லீகல் ஹேரை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு போய் பாருங்கள், என்னன்னா அவங்கள என்னன்னா பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க. அந்த ரத்த உறவுனால அவங்களுக்கு கிடைச்சது. ரத்த உறவே இருந்தால் கூட இந்த லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் கேட்டு ஆமா சார், கோர்ட்டை நீங்கள் ஒரு தடவை போங்க, 7 ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது. அத்தனை பேர்த்த நீங்கள் கிராஸ் பண்ணணும். அதனால தான் தீபாவால் வாங்க முடியலை. இந்த பொண்ணு வரமாட்டேங்குது. அதனால தான் பார்த்தாங்க இது யாருக்கு வேண்டாம், கண்ட கதையெல்லாம் வெளியே வரும், கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் இப்போ வந்து என்ன மாதிரி ஆளுங்க சொல்கிறதுனால நீங்கள் 10வது ஆள் இந்த விஷயத்தை கேட்குறது. நான் திருப்பி சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் போய் டீட்டெயில் போக விரும்பலை. சரி சார், உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஜெயலலிதா. நீங்கள் வந்து அம்மானு கூப்பிடுவீங்களா இல்லை வேற எது? மேடம். ஏன் அவ்வளோ உங்களுக்கு பவரா? அப்போ மேடம் தான் கூப்பிடுவேன். ஏன் என்ன வந்து என்ன நல்ல தெளிவாக டாக்டர் காந்தராஜ் அப்படின்னு கூப்பிடுவேன். அப்படியா? ஆமாம், டாக்டர் காந்தராஜ் அப்படிப்பாங்க. இல்லை டாக்டர்மாங்க, உரிமையாக பேசுவாங்க என்கிட்ட. அதெல்லாம் இப்போ சொன்னால் உருட்டுறான்டா கிழவன், உருட்டுறான்டான்னு. அதுக்காக தான் என்னத்துக்கு அதெல்லாம். அது உங்களை மாத்திரம் ஏன் அவ்வளோ இது வச்சு? என்னை பற்றிய தகவல்களை அவங்களுக்கு போயிட்டு இருந்தேன்னா, ராஜாராமுடைய தம்பி ஜெயச்சலுடைய பிரதர் அவங்க ஷூட்டிங் டைம்லலாம் போயிருக்கேங்க. நான் அந்த தர்மம் எங்கேங்கிற இந்த படம் ஷூட்டிங் டைமில் கீழே விழுந்துட்டாங்க பிரசாத் ஸ்டுடியோ. நான் வேற ஒருத்தரை பார்க்குறதுக்கு அங்கே போயிருந்தேன். உடனே என்னை கூப்பிட்டு என்னை பார்த்துட்டு ஸ்டில்ஸ் படம் எடுக்கிற சாரதிங்கிறவர் அவர் தான், வா காந்தா கொஞ்சம் வா அப்படின்னு உறவுக்காரர் அவர். என்ன அப்படின்னா இந்த அம்மா விழுந்துட்டாங்க. அப்போ போய் இது பண்ணும்போது சில வைத்தியமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நல்ல காலம் நீங்களே வந்துட்டீங்களான்னாங்க. அப்போ தான் அந்த ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு என்ன சார் தெரியுமான்னு. அப்புறம் என்ன, நான் ஸ்கூட்டரில் வந்தேன். ஸ்கூட்டரில் நாங்கள் வேணால் அனுப்பிச்சிடறோம், நீங்கள் காரில் பக்கம் சார். இல்லை நீங்கள் விடுங்கப்பா, நான் போய்க்கிறேன். அந்த அளவுக்கு மரியாதை உண்டு. என்னை பற்றி நிறைய தகவல்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ வந்து நிறைய கல்ச்சரல் ப்ரோக்ராம், ஸ்டூடெண்ட்ஸ் கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடத்துவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் நடத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறது எங்கள் செட்டு தான் பண்ணும். அது மாதிரி பண்ணும்போது இந்த அம்மாளுக்கு அந்த தகவல் போய்கிட்டே இருந்தது. அந்த அம்மாவை வந்து அப்போ வந்து அரசியலையும் வர விடாமல், சினிமாவிலையும் வர விடாமல், ஏறத்தாழ வந்து வீட்டில் வந்து ஒரு சிறை வைக்கப்பட்ட மாதிரி இருந்தாங்க. முதல் தடவை நான் போகும்போது அவங்க சொல்லி அமைச்சிட்டாங்க. தென்னவன்ற ஒருத்தர் அமைச்சராக இருந்தார். ஆமாம், அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போனார். போனால் அவங்க ரிசப்ஷனால் அப்படியே 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், அவ்வளோ நீளம். இவங்க உட்காந்துருக்காங்க, இந்த எண்ணில் உட்காந்துருக்காங்க, அந்த எண்ணில் சோஃபா போயஸ் கார்டன். நான் அங்கே உட்காந்தேன். இப்படி பார்த்தாங்க, என்ன ஓன்னு கத்த சொல்கிறீங்களான்னாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? அங்கே உட்காந்துட்டா நான் பேசுறது எப்படி கேட்கும், நீங்கள் பேசுறது எனக்கு எப்படி கேட்கும்? 2 சோஃபா தண்ணி உட்காந்தேன். ஓஹோ, கிட்ட வந்துட்டு தான் அர்த்தமான பேசாமல் இருந்தேன். இங்கே கேமராவெலாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக வாங்க. அப்புறம் தைரியமாக போய் உட்காந்தேன். ஏன்னா திருநெல்வேலியில் ஒரு கூட்டம் நடக்கும்போது இந்த அம்மா மேடை ஏறத்துக்கு சிரமப்பட்ட போது கருப்புசாமி பாண்டியங்கிற மாவட்ட செயலாளர் கையை கொடுத்து மேலே தூக்கி விட்டார். அன்றைக்கி ராத்திரி அவரை சவுக்கால் அடித்து பூட்ஸால் அடித்து வச்சாங்க. யாருமே தொடர விட மாட்டாங்க. அடிமை பெண் படத்தில் பாலைவனத்தில் ஓடுற மாதிரி இது சீன், சந்திரபாபும் இவங்களும் ஓடுற மாதிரி சீன். பாலைவனம் மண்ணுன்னு தான் நீங்கள் பார்ப்பீங்க, அங்கே முள் இருக்கும். பாலைவன முள்ளெல்லாம் நீங்கள் சாதாரண முள் இல்லை, சப்பாத்தி முள் மாதிரி அப்படியே சும்மா அப்படியே குத்தி உள்ளே போயிடும். அந்த முள் குத்திடுச்சு அவங்களுக்கு. சந்திரபாபு உடனே இது பண்ணி அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டார். அந்த அம்மா உடனே சந்திரபாபு எழுதுறாரு, இன்னைக்கு நீ தொலைஞ்சேன். அதோட சரி ஒரு ஷூட்டிங் ஓவர். சந்திரபாபு சரி மூட் சார். அப்போ அறிமுகம் தானே சார் அது 1001 இதில் அன்னைக்கே பிடிச்சாச்சு. காலமெல்லாம் காத்திருப்பேன்னு ஒரு படம் எடுக்கிறாருங்க ஸ்ரீதர். அடுத்த படம் வெந்நீர் ஆடையில் நடித்ததுக்கு பிறகு எடுக்கிறாரு. ஜெயலலிதா தான் ஹீரோயின். 5000 அடிக்கு மேலே எடுத்தாச்சு. சிவாஜி ஹீரோ. ரிமூவ்டு. அதுதான் ஊட்டி வரை ஒருவன்னு விஜயாவை போட்டு எடுத்தேன். ரிமூவ்டு, அவ்வளோதான். இதெல்லாம் பேசினா நான் அடிவாதம் அடங்கா பிடியாரியா அதெல்லாம் பேசக்கூடாது.
அதெல்லாம் ஜெயலலிதா தாம் பிடிச்ச முசலுக்கு அவ்வளோ இதுவா? ஜெயலலிதா மாத்திரம் இல்லை, மஞ்சுளாவுக்கும் அதே தான் நடந்தது. குலமா குணமாங்கிற படத்தில் ஜெய்சங்கர் ஜோடியாக தாங்க அந்த பொண்ணு அறிமுகம் ஆகுது. மஞ்சுளா ஷூட்டிங் நடக்குது, தலைவர் அப்படியே போகிறார், யார் அந்த பொண்ணுன்னு கேட்குறாரு. கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் தான் டைரக்டர். கேட்டுட்டு அவர் போயிட்டார். உடனே மஞ்சுளாவை கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்டு, முக்காவாச்சு நாளையிலேருந்து நீ ஷூட்டிங்க்கு வர மாட்டேன்னு நினைக்கிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோலில் வாணிச்சிரியை போட்டாங்க. எதிர்பார்த்த மாதிரியே குலமா குணமாவிலேருந்து விடுதலையாகி ரிக்ஷாக்காரன் படத்துக்கு போயாச்சு. இதுக்கு மேலே எல்லாம் பேசினாக்கா அடி ஓத வரும். சரி சார், இவ்வளோ தன் மகளும் இருக்கப்ப அவங்க ஏன் சுதாகரனை அடாப்ட் பண்ணிக்கணும்? அந்த ஜோசியர் சொன்னதுங்க, வளர்ப்பு பிள்ளைய இது பண்ணு, நீ பெத்த பிள்ளையா இருக்கக்கூடாதுன்னு சொன்னது தான் அதில் வந்த கோளாறு. அந்த நம்பூதிரி பண்ண சண்டாளத்தனத்துக்கு அளவே இல்லை. அந்த அம்மாவை கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சுட்டு தான் நம்ம ரோவில் பார்த்தாங்க. என்ன பீச்சோ என்ன கல்யாணத்துக்கு என்ன கண்டிஷன் தெரியுமில்ல, இருக்கிற கல்யாண மண்டபத்தில் பண்ணக்கூடாது கல்யாணம். இதுக்காக ஒரு மண்டபத்தை நிர்மாணித்து கடல் ஓரத்தில் இருக்கணும், கடல் அலை வர அடிக்கிற இடத்துல இருக்கணும். அவ்வளோ பெரிய கல்யாண மண்டபம்லாம் விட்டுட்டு என்னது இங்கே போய் ராஜா அண்ணாமலை அங்கே பின்னாடி போய் கட்டுறாங்க. அவ்வளவா இருந்தாலும் கொடுத்தது ஊர்வலத்தில் வரணும்னு. அன்னைக்கு வந்து என்னுடைய நண்பர் ஜெகதீசன் தான் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார். அவர்கிட்ட அந்த கேஸ் போனபோது இவருக்கெல்லாம் இந்த ஊர்வலத்தில் மக்களுக்கு பாதிக்கப்படுவாங்க. அதை இல்லாட்டி போனால் எங்கேருந்து டிராஃபிக் நிறுத்துறதா இருந்தாங்க தெரியுமில்ல, பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வரல எங்கேயுமே டிராஃபிக் இருக்கக்கூடாது, நத்திங் டூயிட்டாங்க. அப்புறம் தான் மயிலாப்பூர்லேருந்து அடையாறுலேருந்து நிறுத்தினாங்க. அவ்வளவு அந்த ஆள் பேச்சை கட்டு தான் சீரணியாரங்க எல்லாத்தையும் உடச்சி கண்ணகி சிலை எல்லாத்தையும் எடுத்தது. குயின் மேரேஜ் காலேஜ் இடுக்கிறதுக்கு போயிட்டாங்கல்ல. அதனால தானே ஸ்டாலினை வந்து கைது பண்ணாங்க. இவ்வளவு அந்த ஆள் பண்ணான். அப்புறம் தான் அந்த அம்மாளுக்கு தெரிஞ்சு நம்மளை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் இவன் இவ்வளோ வேலை பண்ணி அவனுக்கு என்னைக்கு கழிச்சு கட்டினாங்களோ அன்னைக்கு அப்புறம் தான் அவங்க உருப்பிட்டாங்க. சார் இவ்வளோ கூட தாங்கிட்டு ஏன் அவங்களுக்கு குடும்பத்துக்கு மேலே அவ்வளோ பற்று இல்லாமல் போச்சு? இந்த மாதிரியான நம்பிக்கை துரோகம் அவங்க குடும்பம் அவங்களுக்கு பண்ண மாதிரி. அதனால தாங்க நிம்மதியை தேடி அலைஞ்சவங்க, எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதாவாகட்டும், நிம்மதியை தேடி அலைஞ்சவங்க. யாருக்கும் தெரியாது. ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் கிடையாது, எம்ஜிஆர் மரணத்தில் மர்மம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அதில் மத்தியானம் முந்தின நாள் மத்தியானம் 3 மணிக்கு இறந்தவர் வந்து அவர் இறந்தாருங்கிறத மறுநாள் காலையில் 5 மணிக்கு சொல்கிறாங்க. 24 மணி நேரம் என்ன ஆச்சு? மரணத்தை அறிவிக்காமல் 11 மணி வரல என்ன பண்ணாங்க? சொத்து அது மாதிரி இருக்கு. முதல் முறையாக குண்டடிப்பட்டார்ல, ஆமாம், அப்போ நடந்த சம்பவங்களுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் அவருக்கு தெரிஞ்சது நம்ம கூட யாருமே இல்லை, செத்து போயிட்டார் நினச்சிட்டு ஒரு சில வேலைகள்லாம் நடந்தது. சார் இவங்களுக்கு தான் ஜெயலலிதா தான் அண்ணன் இருக்கா, அண்ணன் பொண்ணுங்கள் இருக்குது, எல்லாமே இருக்கு. அதைத்தாங்க சொல்ல வர்றேன். அண்ணனுடைய மாமியார் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, விசேஷ ரங்காச்சாரியன்னு கூப்பிடுவோம் அவங்கள. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். யார்? ஜெயலலிதா. ஆமாம், வீட்டை ஏன் கணக்கு காட்டுறதுக்காக அண்ணன் பொண்டாட்டி பேர் எழுதி வச்சாங்க போயஸ் கார்டனை. ஏன் வீடு தான் சொல்லி அந்த பொண்ணை வெளியே துரத்திட்டாங்கல்ல ஜெயலலிதா நடுராத்திரி 11 மணிக்கு. ஜெயலலிதா வீட்டில்? ஆமாம், போயஸ் கார்டில் இருந்து வெளியே போ, எங்கள் வீடு வெளியே போன்னு சொல்லிட்டு வரட்டும். அது அப்போ தான் சோபன் பாபு விட்டுட்டு இந்த அம்மா எம்ஜிஆர்கிட்ட அந்த ராத்திரி போய் நின்றுச்சு. அப்போ தான் எம்ஜிஆர் உடனடியாக ஆக்ஷன் எடுத்தார். மறுநாள் காலையில் 8 மணிக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸை திறக்க வச்சு சொன்ன சிரிப்பீங்க. எவ்வளோ கடன் தெரியுமில்ல யாருக்கு? ஜெயலலிதா 11 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருந்தாங்க. அந்த பணத்தை வந்து அண்ணன் பொண்டாட்டி கொடுத்ததா கணக்கு. அந்த 11 லட்சத்துக்காக ஜப்தியாக அந்த வீட்டை எடுத்துக்கிட்டாங்க. போயஸ் கார்டன் 11 கிரவுண்டு இடத்த 11 லட்சம் ரூபா கடனுக்கு. 11 கிரவுண்டா சார்? 11 கிரவுண்டு. அப்பா போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பேலஸ். அப்போ அவ்வளோ அற்புதமாக இருக்கும். காலையில் 8 மணிக்கு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸை திறந்து 11 லட்சத்தை கட்டி வீட்டை ஜெயலலிதா பேருக்கு மாற்றி மத்தியானம் கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தானே அந்த அம்மா வந்து தன்னுடைய சொந்தத்தை கிட்ட சேர்த்தாமல் ஒதுக்குச்சு. அதுக்கு முன்னாடி அந்த தீபாவை எப்படி வச்சுருந்தாங்க தெரியுமா? ஜெயலலிதா எங்கே போனாலும் கூட்டிகிட்டு இருந்தாங்க, எங்கே போனாலும் கூட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படி அருமையாக வளர்த்தாங்க.
தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டான். இந்த அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு உறவு கெடுறதுக்கு யாரு? அவங்க சம்பந்தம் அந்த அம்மா மாமியார். ஓ, ஸோ அதனால தான் சசிகலா சசிகலா பெரிய இடத்த பெற்றதுக்கு காரணம் இவங்கெல்லாம் செஞ்ச துரோகத்தில் தான் அவங்க உள்ள போந்தாங்க. அவங்களுடைய இறுதி காலத்து அந்த பொண்ணாவது ஜெயலலிதா பொண்ணாவது வந்திருக்கணும்ல. அதனால தாங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ இது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி எல்லாம் எடுத்ததுக்கு காரணமே பொண்ணு அங்கே இருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான். அப்படிங்களா? அவ்வளோ ஓ டெத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போனா இப்போ கர்நாடகாவிலேருந்து நான் தான் பொண்ணு இந்த மாதிரி கேரளாவில் என்னைக்கு நீங்கள் உண்மையை மறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ இப்போ இந்த மாதிரி கதைகள் வரத்தான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கும் சொல்கிறான் ஒருத்தன், நேதாஜி உயிரோடு இருக்காரு. கேட்டாங்க, இருந்தாக்க 140 வயசு ஏன்னா அடக்கிறதுக்கு அளவு கிடையாது. கேட்குறோம் நம்ம நாட்டு முட்டாளர் எவன் வேணாலும் பூ சுற்றுவான். நாம தான் காதை பத்திரமா வச்சுக்கணும். நம்ம தான் ஜாக்கிரதையா. சார், ஆட்சியில் வந்த பிறகு கூட ஏன் குடும்ப உறவு அவ்வளோ இது இல்லாமல் அது மக்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சாங்க. அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சாங்க. அவ்வளோதான். இப்போ கருணாநிதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த இதில் அவர் ஓப்பனாக பண்ணிக்கிட்டாருங்க. நான் ஜெமினி கணேசனை கலைஞரை என்னத்துக்கு நான் பாராட்டுவேன். ஜெமினி கிட்ட வராத பெண்ணே கிடையாது. ஒரு தடவை ஜெமினி இவங்களுக்கு ஈக்குவலாக, இன்னும் சொல்லப்போனால் ஜெமினி எல்லாத்த விட மிக மிக நெருக்கமானவர்கள் சொன்னால், எனக்கு நெருக்கமானவர்கள் சொன்னால் ஜெமினி ஜெய்சங்கர் மாதிரி எனக்கு நெருக்கமானவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஜெமினியாவது வாயா போயான்னு பேசுவார். ஜெய்சங்கர் டே காந்தான்னு தான் கூப்பிடுவார். எல்லாங்க பிறகு என்னடா நடக்குது டே இப்படி. எனக்கு அவ்வளோ அந்தரங்கங்கள் தெரியும். ஒரு தடவை ஜெமினி வந்து காலையில் பீச்சுக்கு வாக் போவார். காலைல 6 மணி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வந்தார். டேய் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார். ஜெமினி சொல்கிறாரு, என்னங்க அப்படின்னு. எவனோ ஒருத்தன் வந்து எனக்கு பிறந்தவன் சொல்லிட்டு இருக்கான்டா, அவன் யாருன்னே தெரியல அப்படின்னார். கொஞ்சம் பார்த்து சொல்ல அப்படின்னார். எங்கே இருக்கான்னு அவர்கிட்டே தான் இருந்தேன். அவர் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அதில் தான் போய் அவனோட ஒரு 2-3 நாள் பேசுனதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா வள்ளியன் செல்வன் படத்தில் அந்த சின்ன குழந்தையா நடித்த பையன் ஹீரோ. அவன் அந்த பையன்தான் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் இளவரசனாக வர்றான். அதே பையன். அப்புறம் நான் சொன்னேன், ஐயோ மறந்துட்டீங்களா நீங்கள்? என்ன வள்ளியன் சொல்லல கை குழந்தையா வந்தது? ஆமாடா அவன் தான். அவனாடா இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான். ஏங்க எத்தனை வருஷம் வள்ளியன் சொல்ல எப்போ வந்து இது எப்போ இன்னும் அவ்வளோ. அப்போ அவன் சொல்கிறது உண்மையாடானார். உண்மைதான். ஜெமினி சந்திரான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு பிறந்த பையன். என்ன துரதிர்ஷ்டம்னு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டாருங்க. ஜெமினிக்கிட்ட இருக்கிற இந்த நேர்மை நாணயம் அதில் தான் நான் பார்த்தேன். அவனை டிஸ்கார்ட் பண்ணி துரத்தில் அவர் 1000 நாளும் என் பையன்டா வாடா அப்படி சொல்லி வச்சுக்கிட்டார். அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, 6 மாதம் செத்து போயிட்டான் உடம்பு சரியில்லை. சார், எனக்கு இன்னொன்று, இப்போ சோபன் பாப்புக்கு ஏற்கனவே இருந்தது. நீங்கள் உங்களுக்கு ஜெய்சங்கருக்கும் ஜெயலலிதாவுக்கு ஏதோ ஒரு நட்பு இருந்ததுன்ட்டு பரபரப்பாக அது அடுத்த கதை. அதெல்லாம் அடுத்த கதை. அது மறுபடியும் சொன்னால் நம்ம மறுபடியும் உதவாக்கும். அவர் சொல்லுவார், 11 அடி உயர செவரை எப்படி தாண்டி குதிச்சான்னு இன்னைக்கு ஒன்றும் தெரியாதுன்னார். போயஸ்காரனில் கேட்டேன். துப்பாக்கி எடுத்துட்டான்டா. யாரு? அதெல்லாம் என்னத்துக்கு? துப்பாக்கி இப்போ எடுத்துட்டாரு. ஓடிடுங்கன்னாங்க. எப்படி ஓடுன வெளியே எப்படி செவரேறி குதிச்சான்னு எனக்கு தெரியாதுன்னார். அப்போனா சோபன் அதுக்கப்புறம் தான் அவர் பயந்து போய் திமுகவில் வந்து ஜெய்சங்கர் தீவிரமாக இருந்தது. வண்டிக்காரன் மகன் ஆடு பாம்பே எல்லாம் வரிசையாக எடுத்தாங்கல்ல. எம்ஜிஆருக்கு பயந்து தான் தனக்கு ஒரு சேஃப் வேணும்ன்ட்டு சேஃப்டி வேணும். அரசியல் ரீதியாக அவர் பயந்துட்டாருன்னு பேச மாட்டார். அது எம்ஜிஆர்கிட்ட அது ஒரு வழக்கம். பயந்துட்டீங்கன்னு தெரிஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் கவலைப்பட மாட்டார். இப்போ விட்டுற பண்ணிடுவார். அப்போனா எம்ஜிஆர் தான் தொட்டுறது வேற யாரும் தொடக்கூடாதுன்ட்டு எதிர்பார்ப்பா? அது எல்லாருமே நினைக்கிறதாங்க. நீங்கள் எதில் வேணாலும் கை வைக்கலாம். பொண்டாட்டி மேலேயோ ஒப்பாட்டி மேலேயோ கை வச்சிங்கன்னா தொலைச்சிருவான். நீங்கள் பல யுத்தங்களை நீங்கள் பாருங்கள். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். ஆமாம், அதுதான் இருக்கும். வரலாறே அதுதான். துகில உரிச்சதனுடைய விளைவு என்னாச்சு? கௌரவ வம்சமே அழிஞ்சதில்லை, பாண்டவர் வம்சமும் அழிஞ்சதில்லை, யாருமே எல்லாம் போயிட்டாங்க. ஒரு சீதையை ராவணன் கடத்திக்கிட்டு போனாங்க. அவனுக்கு இல்லாத சக்தியா? சிவபெருமானே மலையை தூக்கி ஆட்டம் காட்டினவன். அதனால் நீங்கள் வரலாறை எடுத்தீங்கன்னா பெண்கள் தான் முக்கியமான காரணமாக இருப்பாங்க. பெர்னாட் ஷா அழகாக சொன்னாருங்க, உலகத்தில் யுத்தம் நடக்கக்கூடாதுன்னாக்கா என்ன பண்ணினார்? பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, மதம்,
மொழி. இதையெல்லாம் ஒழிச்சிட்டின்னா பிரச்சனையே இருக்காது. மொழிக்காக நடக்கிற போர், இனத்துக்கு இது மதத்துக்காக நடக்கிற போர், இல்லாட்டி பெண்ணுக்காக நடக்கிற போர், இதுதான் போருக்கு அடிப்படை. இந்த மூணையும் ஒழிச்சிட்டின்னா முடிஞ்சு போச்சு. அப்படி அப்பா, உண்மையிலே சினிமாவில் எவ்வளோ ரகசியம் இருக்குது. உலகம் முழுவதிலும் வெறும் தமிழ்நாட்டு சினிமா, தமிழ் சினிமான்னு எடுத்துக்காதீங்க. ஹிந்தி சினிமாவிலும் உண்டு, கன்னட சினிமாவிலும் உண்டு, தெலுங்கு சினிமாவிலும் உண்டு, மலையாள சினிமாவிலும் உண்டு, ஹிந்தி சினிமாவிலும் உண்டு, ஆங்கில சினிமாக்களிலும் உண்டு. எதுவுமே வெளிப்படையாக அப்போனா செல்வின்ட்டு சொல்கிறதுக்கே நீங்கள் அது அந்த காலத்தில் அதுக்கு பயந்தாங்கங்க. எங்கள் காலத்தில் வந்து ஒரு புருஷனை விட்டு போனான்னாலும் அது பெரிய அசிங்கமாக போயிடும். அவள் வாழா வெட்டி அப்படிம்பாங்க. இன்றைக்கி அந்த கதையெல்லாம் கிடையாது. அந்த எத்தனை விவாகரத்து செய்திகளை தலைப்பு செய்திகளாக போட்டுருக்கு பார்க்குறீங்கல்ல. யாராவது அதான் கவலைப்பட்டுக்கிறாங்களா? இல்லை சார், காலம் மாறி போச்சு. இன்றைக்கி அந்த பழைய கதையெல்லாம் பேசாதீங்க, விட்டுருங்க. அதெல்லாம் என் காலம், உங்கள் காலத்துக்கு கூட இல்லை. அவங்க காலத்துக்கு அதெல்லாம் சத்தியமாக கிடையாது. செல்வி ஜெயலலிதாவுடைய மர்மங்கள் இப்படி இருக்குது. உங்களுக்கு எனக்கு தான் மர்மம், அவங்களுக்கெல்லாம் அது ஒன்றும் இல்லை. இவ்வளோதான மேட்ருன்னு பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு நம்ம 2 பேர்த்துக்கு வயசாகி போச்சு, இதை மர்மமான்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க இந்த இப்போ இருந்திருந்தாங்கன்னா இந்த நடிகர்களோடு சேர்ந்து அவங்களும் போயிருப்பாங்க. சார் இதுக்கு மேலே பேசணும்னா விசாக கமிட்டிக்கு போய்டுவோம், ஜாக்கிரதை. அதையும் சொல்லி சார், பல ரகசியங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார்.